வணக்கம். பாதுகாப்பு தரப்பு சார்ந்திருக்கின்ற கேள்விகள் எழக்கூடிய இந்த தருணத்திலும் விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15 அமைப்புகள் தற்போது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக மீண்டும் வர்த்தமானி அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். காரணமாக கூறப்படுகின்ற விடயம் வலிமை போல முக்கியமாக புலம்பெயர்ந்து இயங்கக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி, அதே நேரம் பயங்கரவாத அமைப்பை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகள், மீள் உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. இதன் காரணமாக இவற்றை நாங்கள் தடை செய்வதாகவும், அதே போல பயங்கரவாத அமைப்பை ஊக்குவிக்கிறதுக்கு நிதி உதவி வழங்குறது, மீள் உருவாக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த 15 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அமைப்புகள்ல ஒரு சில அமைப்புகளை அவதானிக்கின்ற நேரம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழர் அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனடிய தமிழ் தேசிய அவை உள்ளிட்ட 15 அமைப்புகள். இதுல ஒரு சில தமிழ் இளைஞர் அமைப்பு, இஸ்லாமிய அமைப்புகளும் சிலவை பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பு உள்ளிட்ட இலங்கையுடைய இஸ்லாமிய மாணவ ஒன்றியம் போன்றிருக்கின்ற 15 அமைப்புகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புகள் தவிர்ந்த 222 நபர்களுடைய தனிநபர்களுடைய பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களும் இலங்கையில பயங்கரவாத பட்டியல், அதாவது தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கு. இலங்கையில பல இடங்கள்ல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றது. நேற்றைய நாள் கொட்டாஞ்சேனையிலும் இரவு வேளையில துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆண் பலியாகிறார். அதை தொடர்ந்து அந்த 2 நபர்களையும் மோட்டார் சைக்கிள்ல வந்திருப்பார்கள். அவர்களை துரத்தி சென்று போலீசார் கைது செய்திருப்பார்கள். கைதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் கொழும்பு பிரதேசத்துல ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது. அதை தொடர்ந்து 2 பேரையும் பாதுகாப்போடு போலீசார் கொழும்பு காக்கைதீவு பிரதேசத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அழைத்து சென்றிருக்கக்கூடிய தருணத்துல அந்த இடத்துல வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை அடையாளம் காட்டியதோடு இருக்கின்ற இடத்துல குறித்த அந்த 2 சந்தேக நபர்களும் போலீசாருடைய துப்பாக்கியை பறித்து போலீசாரை துப்பாக்கியினால் சுட ஆரம்பித்திருக்கிறார்கள். தாக்குதலை மேற்கொண்டு தப்பி செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தருணத்தில் ஒரு கட்டத்துல போலீசார் அவர்களை துப்பாக்கியினால் சுட்டிருக்கின்றார்கள். சுட்டதின் அடிப்படையில் 2 நபர்களும் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே தருணத்துல அந்த அவர்கள் அடையாளம் காட்டிய இடத்துல ஒரு கைக்குண்டு என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து குண்டு செயல் இழக்கும் பிரிவினர் அந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போது மேலதிக விசாரணை என்பது விசாரணை பிரிவினர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்திலையும் T56 ரக துப்பாக்கி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல இன்னொரு சம்பவம் என்பது பதிவாக இருந்தது. ஆனால் குறித்த சம்பவத்தின் போது அந்த அவரை துப்பாக்கினால் சுட வந்திருக்கக்கூடிய வர்த்தகர் ஒருவரை துப்பாக்கினால் சுடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். குறித்த சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிள்ல அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த சூழ்நிலையில துப்பாக்கி செயலிழந்ததன் காரணமாக அந்த நபர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருப்பார். எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில கப்பம் கேட்ட நேரத்தில் அந்த குறித்த வணிக நிறுவனத்துடைய தலைவர் குடுக்க மறுத்ததன் காரணமாக இப்படியான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்த முயற்சி செய்திருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த அந்த வாரம் முழுவதிலையும் 4 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்பது பதிவாகி இருக்கிறது. இதுல உயிர் பலிகளும் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் என்பது மாற ஆரம்பித்திருக்கிறது. உண்மையிலே இது எதேச்சியாக நடைபெறுகிறதா, குற்றச்செயல்கள் புரியக்கூடிய நபர்களினால் நடைபெறுகிறதா, இல்லாவிட்டால் ஏனைய விடயங்கள் போல இதையும் அரசியல் செயற்பாடுகளுக்காக பயன்படுத்துவதற்கு யாரேனும் முயற்சி செய்கின்றார்களா என்ற அளவுக்கு பல கேள்விகள் இலங்கையை பொறுத்தவரையில உருவாக ஆரம்பித்திருக்கிறது. பொதுஜன பெரமுன கட்சியுடைய பொது அமைப்பாளரும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச எந்த நேரத்திலும் இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தற்போது இந்த பொதுஜன பெரமுனவுக்கு டிஜிட்டல் மூலமாக உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. அதே நேரம் இந்த கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை ஊக்குவிக்கக்கூடிய செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சந்திப்புல உரையாற்றுகின்ற நேரம் ஊடகங்களுக்கு கருத்து சொல்கின்ற நேரத்தில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தற்போது இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்து எந்த நேரமும் இந்த நாட்டினுடைய பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, நாட்டினுடைய பொறுப்பு கிடைக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஒரு கருத்தொன்றை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இந்த விடயங்களை அவதானிக்கின்ற நேரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்புகளோடு ஆட்சியிலிருந்து இவர்களுடைய அரசாங்கம் ஒரு காலத்தில் வெளியேறி இருந்தது. இப்போதும்
இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில சிக்கலான விஷயங்கள் காரணமாக பொருளாதாரம், பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று அண்மையிலேயே ஒரு விஷயம் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த விடயங்கள் எல்லாம் காரணம் காட்டி நாட்டை மீண்டும் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு, நாட்டில் இன்னும் ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள்ல பொதுஜன பெரமுன கட்சி ஈடுபட்டு வரக்கூடிய விடயங்களை அண்மைய செய்திகள் வாயிலாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் வாயிலாக அவதானிக்க முடிகின்றது. எனவே இந்த சூழ்நிலையில நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்பது, நாட்டு மக்கள் இவர்கள் வேண்டாம் என்று இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் நாட்டை பொறுப்பேற்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற விடயம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதாகவும், ஏற்கனவே இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்திருக்கிற வழக்குகள் எல்லாம் போடப்பட்ட வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கட்சி உறுப்பினர்கள் சார்ந்து இப்படி கருத்துக்கள் பெறுவதும், அதே நேரம் இந்த கட்சியின் மேல் மீண்டு வருவது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் இல்லை என்பதாக ஒரு பக்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படி சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள் என்ற விடயத்தை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரம் இந்த நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த வழக்கு சார்ந்து, அதாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சார்ந்து விசாரணைகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரோடு சம்பந்தப்பட்ட கைது இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரம் அவருக்கு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் தொடர்ச்சியாக தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தேக நபரோடு தொடர்பில் இருந்திருக்கின்ற அவருடைய காதலி இப்போது நேற்று நாள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அவரிடமிருந்து ஒரு சில தகவல்களும் போலீசாரால் பெற்றுக்கொள்ள முடிந்திருந்த விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த குறித்த சந்தேக நபரை இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு காதலனாக, அவரை ஒரு மாவீரனாக சித்தரிக்கக்கூடிய செயற்பாடுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதுல பல விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. போலீஸ் திணைக்களத்திலேயே இது சில எச்சரிக்கையாகவும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவருடைய வரலாறுகளை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் இது பெற்றிருக்கக்கூடிய கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குறித்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. அவர் ஏற்கனவே இராணுவத்திட கடமையாற்றி இருக்கிறார். கடமையாற்றி அதிலிருந்து வெளியேறி இருக்கிறார். வெளியேறியதோடு நின்று விடாமல் இந்த வழக்கு மட்டும் கிடையாமல் இதுக்கு முன்பாக பல கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். போதை பாவனைக்கு அடிமையானதன் காரணமாக இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாகவும், பணத்தை கொடுத்தா யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் இவர் யாரை துப்பாக்கியினால் சுட்டாரோ அந்த நபரோடு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இவர் நட்போடு இருந்ததாகவும் அவரே அவருடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்பது, காசு கொடுத்தால் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான், ஒரு குற்றவாளியாகத்தான், ஒரு சந்தேக நபராகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில அவரை ஒரு ஹீரோவாக, மாவீரராக, அவருடைய அழகை வர்ணிப்பது, அவர் செய்திருக்கக்கூடிய செயல் பெரிய செயலாக சித்தரிக்கக்கூடிய விடயங்கள் என்பது சமூகத்துடைய ஆரோக்கியமற்ற தன்மையை காட்டுவதாகவும் பல விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது பற்றியிருக்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.